வரவேற்கிறேன். இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்கு உங்கள் யாவரையும் வரவேற்கிறேன். இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. பரலோக பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்திற்காய் நன்றியோடு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. நல்லவர் வல்லவர், உம்முடைய கிருபை என்றும் மாறாததாய் இருக்கிறபடினாலே உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். நேற்றும் என்றும் என்றும் மாறாத தெய்வமே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. 6 மாதங்களை நாங்கள் கடந்து வரும்படியாக தேவரீர் எங்களுக்கு பாராட்டின எல்லா கிருபைகளுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த 7வது மாதத்தின் கர்த்தாவே ஸ்தோத்திரம், முதல் நாளிலே அப்பா இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்காக நாங்கள் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், இந்த புதிய மாதத்தை எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நன்றியோடு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். 6 மாதங்களிலே கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின எல்லா நன்மைகளுக்காக, எல்லா கிருபைகளுக்காக, எல்லா ஆசீர்வாதங்களுக்காக, எல்லா சுகத்திற்காக, எல்லா பலத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க. இந்த 7வது மாதத்திலே கர்த்தர் எல்லா ஆசீர்வாதத்தினாலே நிரப்பி நடத்தும்படியாக உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எம்பிஏ பாட்டு புத்தகத்தில் 285வது பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்தலாம். தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும் என்று பாடல். Thank you.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, இந்த 7வது மாதத்தின் ஆசீர்வாதத்திற்காக தேவன் தந்த வாக்குத்தத்தத்தை நாம் வாசிக்கும்படியாக இருக்கிறோம். அருமையானவர்களே, எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 6ஆம் வசனம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோமா? இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். எரேமியா 33:6 தேவன் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம். அருமையானவர்களே, நான் அவர்களுக்கு சௌக்கியம் என்று சொன்னால் சுகம், அவர்களுக்கு அருமையானவர்களே ஆரோக்கியம் வர பண்ணுவேன், அவர்களை குணமாக்குவேன், அவர்களுக்கு பரிபூர்ணமான சமாதானத்தை தருவேன். தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு 6 மாதம் சுகமாய் பாதுகாத்தார், ஜீவனை தந்தார். நம்மை இந்த கொரோனா வைரஸ் நாட்களிலும் போஷித்தார். கர்த்தருடைய பிள்ளைகள் விசுவாசி குடும்பங்களை கர்த்தர் சுகமாய் பாதுகாத்தார். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அருமையானவர்களே, இந்த நாளிலே கூட ஏன் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தார் என்று சொல்லி நாம் கீழாக வாசிக்கும் பொழுது, எந்த சூழ்நிலையிலே கர்த்தர் தன்னுடைய ஜனங்களுக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார்? எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33:7-8 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 7-8 வசனம். நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி முன்னிருந்தது போல அவர்களை கட்டுவித்து அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்த அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களுக்கும் அவர்களை நீங்களாக்கி சுத்திகரித்து அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணின அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னிப்பேன். அருமையானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவங்களை, அக்கிரமங்களை ஆண்டவர் சொல்லும் பொழுது பாருங்க, தேவன் சும்மா யாரையுமே பாதிக்கவே மாட்டார். பாவம் செய்து கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்யும் பொழுது அங்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தபடியினாலே ஆண்டவர் அவர்களை தண்டிக்கிறதை பார்க்கிறோம். எனவே மீண்டுமாக தேவன் சொல்லும் பொழுது, நான் அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னிப்பேன். அல்லேலூயா. நான் அவர்களுடைய எல்லா
மீண்டுமாக முதலாவதாக ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்திருந்தார். அவர்கள் பாவம் செய்து கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும் பொழுது, தேவனை ஆராதிக்காதபடி போகும் பொழுது, அருமையானவர்களே, பாவம் அவர்கள் மேல் அதிகமானபடியினாலே ஆண்டவர் அவர்களை வாதித்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கீழாக அதை குறித்ததான காரியங்களை நாம் பார்க்கும்படியாக இருக்கிறோம். அருமையானவர்களை ஏன் வாதித்தார்? ஸ்தோத்திரம். எனவே இந்த பகுதியில பார்க்கும்போது தேவன் அவருடைய பாவங்களை மன்னித்து இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுக்கிறார். நான் உனக்கு நான் சௌக்கியத்தை தருவேன், உனக்கு ஆரோக்கியத்தை தருவேன், உன்னை குணமாக்குவேன், உனக்கு நான் பூரண சமாதானத்தை தருவேன், உனக்கு நான் சத்தியத்தை நான் போதிப்பேன் என்று ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களுக்கு வாக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், தேவனுக்கு விரோதமான காரியங்கள் எல்லாமே பாவமாக இருக்கிறது. அதனாலே ஜனங்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அதனாலே மக்கள் இந்த நாளிலும் துன்பப்படுகிறார்கள். தேவன் இந்த பூமியையும் மனிதர்களையும் உருவாக்குற ஒரு நோக்கம், சித்தம் உண்டு. எல்லாரும் ஆண்டவராகிய தேவனை ஆராதிக்க வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்தோடு தேவன் இந்த உலகத்தை உருவாக்கி சிருஷ்டித்தார். மனுஷனையும் ஆண்டவர் தேவனை போல உண்டாக்கினார் என்று வாசிக்கிறோம். ஆனால் மனிதனோ எல்லாவற்றையும் விட்டு மாற்றி தேவனுக்கு பிரியமில்லாத, தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்தபடியினாலே பாவம் ஜனங்களை பாதித்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த பாவத்தின் காரணமாக பலவிதமான உபத்திரவங்கள் உலகத்தில் இந்த நாட்களிலும் நடந்து கொண்டு இருக்கிறதை நாம் காண முடிகிறது. ஆனாலும் ஆண்டவராகிய தேவன் சொல்லும் பொழுது, நான் அவர்களுக்கு சௌக்கியத்தை வரப்பண்ணுவேன், அவர்களை குணமாக்குவேன், அவர்களுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 2 சாமுவேல் 24வது அதிகாரம் 14-15 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 2 சாமுவேல் 24வது அதிகாரம் 14-15 வசனங்கள். அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி கொடிய இடுக்கண்ணில் அகப்பட்டிருக்கிறேன், இப்போது நாம் கர்த்தருடைய கையிலே சென்று சரண்டர் அடைவோம், விழுவோமாக. அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷருடைய கையில் விழாதிருப்பேனாக என்றார். அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலிலே அன்று காலமே தொடங்கி குறித்த காலம் வரைக்கும் கொள்ளை நோயை வரப்பண்ணினார். அதனால் தான் முதல் பெயர்செபா மட்டும் உள்ள ஜனங்களில் 70,000 பேர் செத்து போனார்கள். இங்கே நாம் ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். தாவீது கர்த்தருக்கு விரோதமான ஒரு காரியத்தை அங்கு செய்கிறதை நாம் பார்க்கிறோம். மோவாபிய யுத்த ஜனங்களை அவன் தோகையிடுகிறான், அவனை எண்ணும் பொழுது அங்கு 8 லட்சம் வீரர்கள் இருக்கிறதை அவன் காண்கிறான். அதோடு கூட அவன் யூத கோத்திரத்தினுடைய யூதாவினுடைய அருமையான யுத்த ஜனங்களையும் அவன் எண்ணுகிறதை பார்க்கிறான். அதனுடைய இலக்கம் 5 லட்சம். இது வந்துட்டு ஆண்டவர் சொல்லாத காரியத்தை தாவீது அவனுக்குள் ஏவினபடியினாலே அவன் செய்கிறான். அது தேவனுடைய சுத்தம் அல்ல. தேவன் ஒருபோதுமே அவர்களை தொகையிட்டு அவர்களை எண்ணும்படியாக ஆண்டவர் சொல்லவில்லை. ஆண்டவர் சொல்லாத ஒரு காரியத்தை தாவீது செய்தபடியினாலே அங்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? வாதை நோயை அனுப்பி அந்த நாளில் 70,000 பேர், அருமையானவளை பாருங்க, 1-2 மக்கள் அல்ல, 70,000 பேர் வாதை கொள்ளை நோயினாலே மரித்து போனார்கள். இந்த வசனத்தில் நம்ம என்ன பார்க்கிறோம்? கர்த்தருக்கு பிரியமில்லாத, அப்போது அந்த தீர்க்கதரிசி தாவீதோடு கூட பேசுகிறான்.
பேசும் பொழுது தாவீது சொல்லுகிறார், நான் பாவம் செஞ்சு விட்டேன், நான் தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்தேன் என்று அங்கு சொல்லுகிறார். அருமையானவர்களே, ஏன் தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்ய வேண்டும்? மனுக்குலம் ஒரு மனுஷன் தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்யும் பொழுது அங்கு சாபம் வருகிறதை பார்க்கிறோம். அங்கே கொள்ளை நோயை ஆண்டவர் அனுப்புகிறதை பார்க்கிறோம். அதனாலே அங்கு 70,000 பேர் செத்து போனார்கள். ஆனாலும் அங்கே நாம் பார்க்கும் பொழுது இரக்கமுள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன். அங்கே நாம் பார்க்கும் தான் முதல் பெயர்சபா வரையும் 70,000 பேர் செத்து போனார்கள். எங்கேயுமே கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்யும் பொழுது, அருமையானவர்களே, தேவன் சொல்லாத ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அங்கு சாபம் வருகிறதை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து நாம் வாசிப்போமானால் 2 சாமுவேல் 25வது அதிகாரம் 16ஆம் வசனம். 2 சாமுவேல் 25வது அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். தேவதூதன் எருசலேமை அழிக்க தன் கையை அதன் மேல் நீட்டின போது கர்த்தர் அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு ஜனங்களில் சங்கரிக்கிற தூதனை நோக்கி, போதும், இப்போது உன் கையை நிறுத்து என்றார். இப்பொழுது உன் கையை நிறுத்து என்றார். அங்கே பார்க்கும் பொழுது அந்த வேளையில் கர்த்தருடைய தூதன் எபூசியனாகிய அர்பனானில் போராடுகிற களத்திற்கு நேரே இருந்தான். அங்கே நாம் பார்க்கும்போது, அருமையானவர்களே, தீங்குக்கு ஆண்டவர் கர்த்தர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற ஜனங்களை சங்கரிக்கிற தூதனை நோக்கி நீ இப்போது உன் கையை நிறுத்து என்று ஆண்டவர் சொல்கிறார். நீ இப்பொழுது உன் கையை நிறுத்து. சங்கார தூதனை நோக்கி, அவன் சங்கார தூதன் அழிக்கும்படியாக இருக்கிறவன், ஜனங்களை அழிக்கும்படியாக கொல்லும்படியாக இருக்கிறவன் சங்கார தூதன். ஆண்டவர் சங்கார தூதனுக்கு கட்டளை கொடுக்கிறார், நீ நிறுத்து. அந்த 70,000 பேர் செத்தது போதும், இனி இதுக்கு மேல நீ என்ன செய்யாத, உன்னுடைய கையை நீ நிறுத்து என்று ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். அதன் பிறகு ஆண்டவர் என்ன செய்தார், அந்த அங்கு இருந்த அந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவர் அங்கு இரக்கம் பாராட்டுகிறதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, தேவன் ஒரு நேரத்திலே ஜனங்கள் தவறு செய்யும் போது தண்டிக்கிறார், அதுக்கப்புறமாக இரக்கம் பாராட்டுகிறார். எஞ்சி இருக்கிற மக்களை ஆண்டவரே நீர் அழிக்க கூடாது. சங்கார தூதனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன் கையை நிறுத்து போதும் என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். ஏனென்றால் அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். மனம் திரும்பும் பொழுது, அருமையானவர்களே, அவர் எல்லாவற்றையும் மனஸ்தாபப்பட்டு ஆண்டவர் அவர்களுக்கு அந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே கூட இந்த கொரோனா வைரஸ்னாலே எத்தனையோ ஜனங்கள் உலகம் முழுவதிலும் பாதிக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அநேகர் பயத்தின் பிடியிலே சிக்கி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அநேகர் ஆஸ்பத்திரி வீடுகளிலும் அருமையானவர்களே மருத்துவ சிகிச்சையில் இருக்கிறதை பார்க்கிறோம். உலகம் முழுவதிலும் 215 நாடுகளிலே கிட்டத்தட்ட இந்த வைரஸ்னாலே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆமென். இதெல்லாமே நாம் ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, இந்த பழைய நோயிலிருந்து ஒரு விடுதலை தாரும் என்று நிறுத்தும். இந்த சங்கார தூதன் எத்தனையோ 5 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் இந்த உலகத்தில் மரித்து போனார்கள். ஆண்டவரிடத்தில் இந்த சங்கார தூதனை அழித்துக் கொண்டிருக்கிற சங்கார தூதனை நிறுத்தும் என்று ஜனங்கள் ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கும் பொழுது, கேட்கும் பொழுது, அருமையானவர்களே, அவர் என்ன செய்வார் தெரியுமா? சௌக்கியத்தையும் சுகத்தையும் தந்து தன்னுடைய ஜனத்தை குணமாக்குகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அங்கே நாம் பார்க்கும்போது முதலாவதாக ஆண்டவர் சொல்ல, நான் சௌக்கியம் தருவேன். சௌக்கியம் என்று சொல்லும்போது, அருமையானவர்களே, சுகம் என்று சொல்லி நாம் கேட்போம். எங்க சௌக்கியமா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்போம். அப்படி என்னன்னா, சுகமா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அதோட அர்த்தம். இல்லைன்னா நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நாம் கேட்போம் இல்லையா? அது சாதாரணமாக வேதத்தில் நாம் பார்க்கும் சௌக்கியம் தருவேன், இல்லாவிட்ட நான் சுகம் தருவேன். லூக்கா சுவிசேஷம் 5வது அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, லூக்கா சுவிசேஷம்
5:15. அப்படி இருந்தும் அவருடைய கீர்த்தி அதிகமாக பரவிற்று. இயேசுவினுடைய கீர்த்தி அதிகமாய் பரவிற்று. திரளான ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை கேட்பதற்கு அவராலே தங்கள் பிணிகள் நீங்கி சௌக்கியம் அடைவதற்கு கூடி வந்தார்கள். பிணிகள் நீங்கி சௌக்கியம் அடைவதற்கு அவர்கள் என்ன செய்தார்கள்? இயேசுவை நோக்கி தேடி வந்தார்கள். ஆண்டவர் அவருடைய பிணிகளை எல்லாவற்றையும் நீக்கினார். நோய்களை எல்லாவற்றையும் ஆண்டவர் நீக்கினார். எனவே அவர்கள் சௌக்கியத்தை தேடி இயேசுவிடம் வந்தார்கள். இயேசுவிடம் வந்தவர்கள் எல்லாருமே சௌக்கியத்தை பெற்றுக்கொண்டார்கள். இயேசுவிடம் வந்தவர்கள் எல்லாருமே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். இயேசுவிடம் வந்தவர்கள் எல்லாருமே பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். ஆமென், அல்லேலூயா. ரூத் 3வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ரூத் 3வது அதிகாரம் 1ஆம் வசனம், நகூமி ரூத்தை பார்த்து, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி உனக்கு சௌக்கியத்தை நான் தேடி தருவேன் என்று சொல்லுகிறார். அருமையானவரே, அவர்கள் கஷ்டமான ஒரு சூழ்நிலையிலே நகூமி தன்னுடைய மருமகளை பார்த்து, ரூத்தை பார்த்து, இந்த காரியத்தை நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி உனக்கு நான் சௌக்கியத்தை தேடி தருவேன், உனக்கு நான் நல்ல ஆசீர்வாதங்களை உனக்கு நான் தேடி தருவேன் என்று ஒரு ஆசீர்வாதமான வார்த்தைகளை ரூத்துக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த நாளிலே மாமியார் மருமகளுக்கு எங்கே பார்த்தாலும் அநேக குடும்பங்களிலே சண்டை, சச்சரவு, பிரச்சனைகள், வேதனைகள், இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கிற இந்த நாட்களிலே நகூமியும் அருமையானவர்களே மருமகள் ரூத்தும் நம்முடைய குடும்பங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு என்ன சொல்வது, ஒரு முன் உதாரணமாக அந்த இடத்திலே இருப்பதை நாம் என்ன செய்ய முடிகிறது? காண முடிகிறது. நகூமியினுடைய வார்த்தைக்கு ரூத் கட்டுப்பட்டு, மருமகள் ரூத் தன்னுடைய மாமியாருக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து அந்த உபதேசங்களை கேட்டபடினாலே ரூத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்திற்குள் கொண்டு போனதை நாம் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். இன்றைக்கும் மருமகள், மாமியார் வார்த்தைகளை மருமகள் கேட்க வேண்டும். அதே வேளையிலே மருமகளுக்கும் ஆசீர்வாதமாக மாமியார் இருக்கும் பொழுது அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். எனவே இந்த இடத்திலே ரூத்தை பார்த்து, நான் உனக்கு நல்ல ஆசீர்வாதமான எதிர்காலத்தை நான் உனக்கு என்ன செய்வேன்? சௌக்கியத்தை நான் உனக்கு உண்டு பண்ணி தருவேன் என்று சொல்லுகிறார். ஆமென், ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக நாம் பார்க்கும் பொழுது ஆரோக்கியம் என்று சொல்லும் பொழுது ஒரு சரீர பலன். தீத்து 1வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவர்கள் ஆகும்படி நீ அவர்களை கண்டிப்பாய் கடிந்து கொள். இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது ஆரோக்கியம் கர்த்தர் தருகிறார். எனவே அதை குறித்து பேசி, அதை குறித்து அவர்களிடத்தில் சொல்லு. இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது, வேதத்தை விசுவாசிக்கும் பொழுது, வசனத்தை விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன தருகிறாரா? ஆரோக்கியத்தை தருகிறார். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னொரு வசனம் மல்கியா 4வது அதிகாரம் 2ஆம் வசனம். மல்கியா 4வது அதிகாரம், அருமையானவர்களே, 2வது வசனத்தை நாம் திருப்பி பார்க்கலாமா? ஸ்தோத்திரம். ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல நீங்கள் வளருவீர்கள். என் நாமத்திற்கு பயந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள். ஆமென். தேவன் ஒரு பேரை வச்சிருக்கிறார். என் நாமத்திற்கு இவர்கள் எல்லாம் பயந்திருக்கிற ஜனங்கள். அவர்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நல்ல ஆரோக்கியத்தை ஆண்டவர் தந்து,
கொழுத்த கங்கை போல ஒரு வளர்ச்சி ஆண்டவர் தருகிறார். ஆமென், அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி. நாம் கர்த்தருடைய நாமத்துக்கு பயந்திருக்கிற பிள்ளைகள், ஆண்டவராக இயேசுவை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் நல்ல ஆரோக்கியத்தை தருகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40வது அதிகாரம் 31வது வசனத்தை நாம் திருப்பி பார்க்கும் பொழுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழுப்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள். நடந்தாலும் சோர்ந்து போகவே மாட்டார்கள். அல்லேலூயா. அங்கே நாம் பார்க்கும்போது கர்த்தருக்கு காத்திருக்கிற தேவ பிள்ளைகள், ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், காத்திருந்து ஜெபிக்கிற பிள்ளைகள், காத்திருந்து தேவனுடைய தரிசனத்தை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகள், அருமையானவர்களே, அவர்களுக்கு ஆண்டவர் ஒரு புது ஆரோக்கியத்தை, ஒரு புது பலத்தை கர்த்தர் இந்த 7வது மாதத்திலே தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஜூலை மாதத்திலே கர்த்தர் தந்து சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வர செய்கிற தேவன். இன்றைய நாட்களிலே நீங்கள் வேதனையோடும் கண்ணீரோடும் கஷ்டத்தோடும் பலவீனத்தோடும் இருக்கிறீர்களா? ஆண்டவரிடத்தில் நீங்கள் இயேசுவிடம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு சௌக்கியத்தை தந்து ஆரோக்கியத்தை தந்து உங்களை பலப்படுத்தி இந்த 7வது மாதத்திலே தேவன் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தந்து நிறைவாய் ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 3வதாக நாம் அங்கு பார்க்கும்போது பரிபூர்ண சமாதானத்தை பார்க்கிறோம். முதலாவதாக சௌக்கியம், 2வதாக ஆரோக்கியம், 3வதாக ஆமென் பரிபூர்ண சமாதானம். பரிபூர்ண சமாதானம். இன்றைக்கு சமாதானம் இல்லாமல் உலகம் முழுவதிலும் மக்கள், அருமையானவர்களே, கஷ்டப்பட்டு கொண்டு வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பலவிதமான கஷ்டங்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே வந்து அலைகழித்து கொண்டே இருக்கிற இந்த காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, அந்த நேரத்தில் ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு வாக்குத்தத்தம் என்னவென்று சொன்னால், நான் பரிபூர்ண சமாதானத்தை தருவேன். சமாதானம் அற்றிருக்கிற இந்த உலகத்திலே ஆண்டவர் சமாதானத்தை தருவேன் என்று சொல்லுகிறார். சமாதானம் என்று சொல்லும் பொழுது அருமையானவர்களே, எபிரேய பாஷையிலே ஷாலோம் என்று உங்களுக்கு தெரிந்த ஒன்று. எபிரேய பாஷையிலே ஷாலோம் என்ற வார்த்தை சமாதானம். 1 சாமுவேல் 7வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, 1 சாமுவேல் 7:14 நாம் வாசிக்கும் பொழுது, பெலிஸ்தர் இஸ்ரவேல் கையிலிருந்து பிடித்திருந்த எக்ரோன் துவங்கி காத் மட்டுமுள்ள பட்டணங்களும் இஸ்ரவேலுக்கு திரும்ப கிடைத்தது. அவைகளையும் அவைகளின் எல்லைகளையும் இஸ்ரவேலர் பெலிஸ்தர் கையிலே இராதபடிக்கு விடுவித்துக் கொண்டார்கள். இஸ்ரவேலுக்கும் எமோரியருக்கும் சமாதானம் உண்டாயிருந்தது. சமாதானம் அற்று இருந்த அந்த நாடுகளிலே என்ன இருந்துச்சுதான்? சமாதானத்தை கர்த்தர் கொண்டு வந்தார். ஆமென், அல்லேலூயா. சமாதானம் இல்லாமல் இருந்த சூழ்நிலையிலே அவர்களுக்கு ஆண்டவர் என்ன கொண்டு வந்தாராம்? சமாதானத்தை கொண்டு வந்தார். ஆமென், அல்லேலூயா. அடிக்கடி இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பெலிஸ்தர்களுக்கும் அங்கு யுத்தம் நடந்து கொண்டே இருந்ததை நாம் பார்க்க முடிகிறது. ஆனாலும் அருமையானவர்களே, ஆண்டவர் அவர் அந்த தேசத்திலே ஒரு நல்ல சமாதானத்தை கொண்டு வந்தார். அதே போல இந்த இந்திய தேசத்திலும் இந்த நாளிலே சமாதானம் இல்லாமல் எத்தனை குடும்பங்கள், ஆமென், நாடு உலகம் முழுவதிலும் சமாதானம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு சமாதானத்தை தருவேன் என்று சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் அந்த இஸ்ரவேல் தேசத்திலே ஒரு சமாதானத்தை தந்தது போல நம்முடைய தேசத்திலும் கர்த்தர் ஒரு நல்ல சமாதானத்தை தந்து இந்த கொரோனா வைரஸிலிருந்து விடுவித்து தன்னுடைய ஜனங்களை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார். அல்லேலூயா. 1 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 24ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, 1 ராஜாக்கள் 4:24 நாம் வாசிக்கும் பொழுது, அருமையானவர்களே, நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற திப்சா முதல் கொண்டு ஆசா மட்டும் உள்ளவை எல்லாவற்றையும் நதிக்கு இப்புறத்தில் உள்ள சகல ராஜாக்களையும் ஆண்டு வந்தான். அவனை சுற்றி எங்கும்
சமாதானமாய் இருந்தது. ஒரு காலத்திலே திப்சா முதல் ஆஷா வரைக்கும் சமாதானம் இல்லாமல் இருந்துச்சு. ஜனங்களுக்குள்ளே பெரிய யுத்தம், ஜனங்களுக்குள்ளே சண்டை சச்சரவு இருந்து கொண்டே இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? அங்கே அவர்களை சுற்றி எங்கும் சமாதானத்தை கட்டளையிட்டார். இந்த சமாதானம் யார் கட்டளையிடுவது தெரியுமா? ஆண்டவர். அவர்தான் உலகத்தை உருவாக்கின, மனுஷன் உண்டாக்கினவர் அவர்தான். அவர்தான் இந்த சமாதானத்தை தர முடியும். ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்விலே, ஒரு குடும்பத்திலே இந்த சமாதானத்தை அவர்தான் தர முடியும். இந்த நாட்களில், இந்த வைரஸ் நாட்களிலே, தடை உத்தரவு நாட்களில் எல்லாரும் வீட்டில் இருக்கிறாங்க, பலவிதமான தேவைகளோடு இருக்கிறாங்க, பலவிதமான கஷ்டங்களோடு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில நான் என்ன செய்வேன் என்று சமாதானமற்ற சூழ்நிலையில, ஐயோ வருமானம் இல்லையே, நாம் குடும்பத்தில் என்ன பண்ணுவோம் என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிற அந்த நேரத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், திப்சா முதல் அந்த பகுதியில் ஆசா வரைக்கும் அவர்களை சுற்றி எங்கும் சமாதானமாய் இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையிலே உங்கள் குடும்பத்திலே கர்த்தர் என்ன செய்வார்? சமாதானத்தை கொண்டு வருவார். ஆமென், அல்லேலூயா. அதை குறித்ததான 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 10-12 வரையில் நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள், வாசிக்க வேண்டாம். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 10-12 வரையிலும், அங்கே அருமையானவர்களே, இஸ்ரவேலிலே பஞ்சம் ஏற்பட்ட பொழுது அங்கே அநேக பஞ்சத்தினாலே பாதிக்கப்பட்டார்கள், உணவில்லாமல் பாதிக்கப்பட்டார்கள். காரணம், அங்கு மழை இல்லாமல் இருந்துச்சு. மழை இல்லாமல் இருப்பதற்கு காரணம், ஜனங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டிருந்தார்கள். இந்த நாட்களிலே கூட தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதே போல அந்த காலத்திலும் அருமையானவர்களே, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தபடியினாலே ஆண்டவர் மழையை அடைத்து விட்டார். மழை இல்லாமல் தேசம் எங்கும் தானிய விளைச்சல் இல்லாமல் பஞ்சம் ஏற்பட்டது. அப்பொழுது தீர்க்கதரிசி ஒருவன் எலியா என்பவர், ஆண்டவர் அந்த எலியாவை பாதுகாத்து அந்த பஞ்ச காலத்திலே முதலாவதாக காகத்தின் மூலமாக போஷிக்கிறார். இரண்டாவதாக அங்கு பார்க்கும்போது இந்த பகுதியிலே சாரிபாத் என்ற ஒரு விதவை, அந்த விதவைக்கு இருந்தது கொஞ்சம் மாவு, கொஞ்சம் எண்ணெய், வேற ஒண்ணுமே இல்லை. அந்த விதவை, அவளுக்கு அந்த விதவைக்கு ஒரு மகன் இருக்கிறாங்க. 2 பேரும் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் மாவு, அதை அடை சுட்டு சாப்பிடும்படியாக 2 விறகுகளை கொடுக்குகிறேன் என்று எலியா தீர்க்கதரிசியிடம் அவர்கள் சொல்லுகிறார்கள். எனவே நாங்கள் அந்த கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெயும் ஒரு அடைதான் செய்து நானும் என் மகனும் சாப்பிட்டு சத்து போகும்படியாக இருக்கிறோம். பார்த்தீங்களா, செத்து போகும்படியாக இருக்கிறோம். ஏன்னா வேற எந்த ஒரு வாய்ப்பு வசதிகள் ஒன்றும் எங்களிடத்துல கிடையாது, இருக்கிறதே அவ்வளவுதான். இதை வைத்துக் கொண்டுதான் நாங்கள் என்ன செய்கிறோம்? சாப்பிட்டுட்டு சத்து போகும்படியாக இருக்கிறோம் என்று எலியா தீர்க்கதரிசியிடம் சொல்லும் பொழுது, எலியா தீர்க்கதரிசி மீண்டுமாக சொல்லுகிறார், எனக்கு அதிலே ஒரு சிறு அடையை, சின்ன ஒரு அடை, அதில் எனக்கு முதலாவதாக சுட்டு கொடுங்கள். அப்படி என்று சொன்ன மாத்திரத்தை அந்த விதவை தாய், சரி நான் செய்கிறேன் என்று சொல்லி ஒரு சிறு அடையை சுட்டு அந்த தீர்க்கதரிசி ஆகிய எலியாவுக்கு கொடுத்தாங்க. அதன் மூலமாக அந்த எலியா தீர்க்கதரிசி அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்தார். ஆசீர்வதித்ததன் மூலமாக அந்த பட்டணத்திலே, அந்த இடங்களிலே மழை, இஸ்ரவேலில் மழை பெய்யும் வரையிலும் அருமையானவர்களே, அந்த பானையிலே மாவு குறையவும் இல்லை, எண்ணெய் குறையவும் இல்லை, கலையத்திலே எண்ணெய் குறையவும் இல்லை. மழை பெய்து தானிய விளைச்சல் உண்டாகும் வரைக்கும் அந்த பஞ்ச காலம் எல்லாம் அந்த குடும்பத்தில் அந்த விதவை அந்த மகனும் திருப்தியாக உணவை சாப்பிட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. பஞ்ச காலத்திலே இந்த நாட்கள் நாம் பார்க்கும் பொழுது அநேகர் வேலைக்கு போக முடியல, வீடுகளிலே இருக்கிறோம். எனவே அநேகர் கஷ்டப்படுவதாக கூட சொல்லி இருக்கிறாங்க. அநேகர் கஷ்டத்தில் இருக்கிறாங்க அந்த நாட்களிலே. ஆனால் அந்த கஷ்டத்தில் இருக்கும் பொழுதும் கர்த்தருடைய பிள்ளைகளை தேவன் என்ன செய்கிறாரா? கொஞ்சம் அரிசி இல்லாமல் கொஞ்சம் மாவு இல்லாமல் கொஞ்சம் எண்ணெய், அதை ஆண்டவர் என்ன செய்கிறாரா? ஆசீர்வதித்து தருகிறார். நல்ல வருமானம் வரும் வரையிலும் கர்த்தருடைய பிள்ளைகளை தேவன் என்ன செய்கிறார்? போஷிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார்.
ஆமென். அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவனாய் இருக்கிறார். அந்த விதவை குடும்பத்தை இந்த எலியா தீர்க்கதரிசி மூலமாக எப்படி ஆசீர்வதித்தாரோ அதே போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே உங்களுடைய குடும்பங்களிலே வந்து உங்களுக்கு கொஞ்சம் இருக்கிற அந்த கொஞ்சம் காசு, இல்லாவிட்டால் கொஞ்சம் எண்ணெய், இல்லாவிட்டால் கொஞ்சம் பதார்த்தங்கள், அதை ஆண்டவர் என்ன செய்வாரா? பெருக்கி கொண்டே இருப்பார். அதுல உங்களுக்கு குறைவே வராமல் ஆண்டவர் நல்ல சூழ்நிலைகள் உருவாகும் வரைக்கும் ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை பாதுகாத்து ஆசீர்வதிக்கிறவர். ஆமென். அல்லேலூயா. அங்கே திப்சா முதல் ஆசா வரைக்கும் அவர்களை சுற்றி எங்கும் ஆண்டவர் சமாதானப்படுத்தி ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நாம் அந்த பகுதியிலே பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எண்ணாகமம் 6வது அதிகாரம் 26ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், எண்ணாகமம் 6:26, கர்த்தர் தன்னுடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உனக்கு சமாதானத்தை தருகிறவர். பாத்தீங்களா? கர்த்தர் தன்னுடைய முகத்தை உங்கள் மேலே பிரகாசிக்க பண்ணுவார். அல்லேலூயா. அவர் தன்னுடைய பிள்ளைகளை உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறார். அருமையானவர்களே, அவர் ஒருபோதும் தன்னுடைய பிள்ளைகளை மறந்து விடுகிற தேவன் அல்ல. ஏனென்றால் கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை ஆராதிக்கிறபடியினாலே அவர் உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிற தன்னுடைய முகத்தை தன் பிள்ளைகள் மேல், ஆண்டவராகிய இயேசு அவருடைய முகத்தை தன்னுடைய பிள்ளைகள் மேல் பிரகாசிக்க பண்ணும்படியாய் செய்கிறவர். இது எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷமான காரியம் பாருங்க. ஆண்டவர் தன்னுடைய முகத்தை நம்மேல் பிரகாசிக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். நம்மேல் அந்த வெளிச்சத்தை நமக்கு தருவேன் என்று சொல்லு, அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு தருவேன் என்று அங்கு சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஏசாயா 54:13 வாசிக்கும் பொழுது ஆண்டவர் அங்கு ஒரு காரியத்தை சொல்கிறார். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். பாத்தீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், நம்முடைய குடும்பத்தின் பெற்றோர்களுடைய சமாதானம் மட்டுமல்ல, பிள்ளைகளுடைய சமாதானம் கொஞ்சமாக அல்ல, பெரிதாக இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் தன்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பது மட்டுமல்ல, தன்னுடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் இந்த ஜூலை மாதத்திலே, இந்த 7வது மாதத்திலே ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதித்து அந்த சமாதானம் பெரிதாக இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ரோமர் 5வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஸ்தோத்திரம், ரோமர் 5:1 நாம் வாசிக்கும் பொழுது, ஸ்தோத்திரம், இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். தேவனிடத்தில் நாம் சமாதானத்தை பெற்றிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் சமாதானத்தை பெற்றிருக்கிறோம். அதுக்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நம்மை தேடி வந்தார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். தூரமாய் இருக்கிறவர்களை ஆமென் சமாதானத்தை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர். ஸ்தோத்திரம். ஆமென். இன்னொரு வசனம் கூட நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 119வது சங்கீதம் 165வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வேதத்தை, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அவர்களுக்கு இடறல் என்பது இல்லவே இல்லை. கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு சமாதானம் உண்டு. பாத்தீங்களா? ஆண்டவர் அதற்குண்டான எப்படி சமாதானம் கிடைக்கும் என்ற ஒரு வழியையும் ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு போதிக்கிறார். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வேதத்தை, இந்த வேத வசனங்களை, வேதத்தை என்று சொல்லும் பொழுது வேத வசனத்தை நேசிக்கிறவர்களுக்கு, இதை வாசித்து தியானித்து புரிந்து கொள்ளுகிறவர்களுக்கு மிகுந்த சமாதானத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாங்க. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னைக்கு சமாதானத்தை தேடி ஜனங்கள் எங்கெங்கெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்லி, என் சமாதானத்தை உனக்கு நான் தரேன்னு சொல்றேன். என்
சமாதானத்தை உனக்கு தாரேன். நீ எங்க போனாலும் அது உனக்கு சமாதானம் கிடைக்காது. நீ இருக்கிற இடத்திலே வேதத்தை நேசித்து வேதத்தை வாசித்து ஆண்டவருக்குள் நீங்கள் வரும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு பூரண சமாதானத்தை தந்து ஆசீர்வதிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 57ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். தூரமாய் இருக்கிறவர்களுக்கும் சமீபமாய் இருக்கிறவர்களுக்கும் சமாதானம் சமாதானம் என்று கூறும் உதடுகளின் பலனை சிருஷ்டிக்கிறேன். அவர்களை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு சமாதானத்தையும் தந்து அவர்களை குணமாக்குவேன், அவர்களை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. தூரமாய் போனீர்களா? ஆண்டவரிடம் வாருங்க. ஆண்டவர் சொல்ல நான் உங்களுக்கு சமாதானத்தை தருவேன். நீ தூரமா போறவங்களுக்கு கூட ஆண்டவர் என்ன செய்கிறாரா? பக்கத்திலே கொண்டு வந்து அவர்களுக்கு ஆண்டவர் சமாதானத்தை கொடு. சில வேளை ஆராதிக்காமல் ஐயோ இந்த கழித்த காலகட்டங்களில் எல்லாம் நான் ஆண்டவராக இயேசுவை சரியான முறையிலே ஆராதிக்காதபடி நான் வழி விலகி தூரமாய் போய்விட்டேனே என்று ஏக்கத்தில் இருப்பீர்களானால் ஒரு முறை கூட ஆண்டவரே என்னை மன்னிங்க, நான் உங்களோடு கூட பக்கத்தில் நெருங்கி நான் வருகிறேன், உம்முடைய சமாதானத்தை எனக்கு தாங்க என்று நீங்கள் கேட்பீர்களானால் ஆண்டவர் உங்களுக்கு அந்த மெய்யான சமாதானத்தை, இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? என் சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். அல்லேலூயா. என் சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து தருகிற சமாதானம் இந்த உலகத்திலே கிடைக்கிற சமாதானம் அல்ல, அது தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து தேவனிடத்திலிருந்து வருகிற அருமை சமாதானமாக இருக்கிறது. அல்லேலூயா. எனவே வேதத்தை நேசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் தூரமாய் இருக்கிறவர்களுக்கும் அவர் சமாதானத்தையும் அவர்களை குணமாக்குகிறது. இந்த 7வது மாதத்திலே ஆண்டவர் நீங்க தூரமா இருந்தா கூட வாங்க, இயேசுவிடம் வாங்க, இயேசுவிடம் வந்து மெய்யான சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஐயோ உலகம் இப்படியாக இருக்கிறது, உலகத்திலே இப்படிப்பட்ட சூழ்நிலை காணப்படுகிறது, இப்படியாக அதை குறித்து நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்காதபடி ஆண்டவரிடத்தில் இயேசுவிடம் நீங்க வாங்க. அவர் உங்களுக்கு சமாதானத்தையும் குணமாக்கி உங்களை ஆசீர்வதிக்கிறவர். ஆமென். அல்லேலூயா. எனவே வெகு சீக்கிரமாக இந்த கொள்ளை நோயிலிருந்து ஆண்டவர் விடுவித்து பாதுகாத்துக் கொள்வார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அதற்காக நாம் எல்லாரும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஸ்தோத்திரம். எனவே வேதத்தை நேசிக்கிறவர்களாக இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் சமாதானத்தை கொடுக்கிறார், சௌக்கியத்தை கொடுக்கிறார், ஆரோக்கியத்தை கொடுக்கிறார். அவர்களை ஆண்டவர் குணமாக்குகிறார், அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் எந்த சூழ்நிலையை காணப்பட்டாலும் இயேசுவிடம் நீங்கள் வரும் பொழுது, ஆமென். இஸ்ரவேலிலே கூட அங்கு பஞ்சம் உண்டாவதற்கு காரணம் என்ன? அங்கு தேவனை ஆராதிக்காதபடி ஜனங்கள் தங்களுடைய வழிகளிலே நடந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். தங்களுக்கு ஆமென் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை எல்லாம் ஆமென் தொழுது கொண்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதன் மூலமாக பஞ்சங்கள் வருகிறது, அதன் மூலமாக ஆமென் கொரோனா இந்த கொள்ளை நோய்கள் வருகிறது, அதனால் இந்த வாதை நோய்கள் வந்து பாதிக்கப்படுகின்றன. இதற்காக கர்த்தருடைய ஜனங்கள் எல்லாருமே, சபையார் விசுவாசிகள் எல்லாருமே சேர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம். ஆண்டவரே இதிலிருந்து ஒரு விடுதலை தாங்க, ஜனங்களுடைய பாவங்களை எல்லாவற்றையும் மன்னித்து, தங்களுடைய பாவங்களை மன்னித்து ஆண்டவரே ஒரு நல்ல சமாதானத்தை எங்களுடைய தேசத்துக்கு தாங்க, இந்த உலக மக்களுக்கு தாங்க என்று சொல்லி நாம் எல்லாரும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அதன் விளைவாக ஆமென் வருகிற ஆமென் இந்த புதிய மாதத்திலே ஆமென் இந்த ஜூலை மாதத்திலே தேவன் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை ஆமென் இங்கே நாம் எரேமியா 33:6 படி கர்த்தர் இந்த புதிய மாதத்தை நமக்கு எல்லா விதத்திலும் ஆசீர்வாதமாக்கி கர்த்தர் நமக்கு தந்து நம்மை பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். எனவே ஒன்றுக்கும் கவலைப்படாமல் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து அவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சௌக்கியத்தை தருவார், ஆமென் குணமாக்குவார், ஆரோக்கியத்தை தருவார், பரிபூர்ண ஆசீர்வாதத்தை சமாதானத்தை தருவார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து
தருவாராக. ஆமென். நாம் எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த புதிய மாதத்திலே 7வது மாதம் ஜூலை மாதத்தில் ஆண்டவரே எங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. எப்படியாக தாவீதின் நாட்களில் கொள்ளை நோய் எப்படியாக வந்து ஜனங்கள் 70,000 பேர் மரித்து போனார்கள் என்று வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை தன்னுடைய ஜனங்கள் செய்தபடியினாலே அங்கு ஒரு அழிவு வந்ததை பார்க்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே கூட ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த எரேமியா தீர்க்கதரிசி 33வது அதிகாரம் 6ஆம் வசனத்தின்படி கர்த்தர் எங்களோடு கூட பேசியிருக்கிறீர் ஆண்டவரே. இவற்றை எல்லாவற்றிலிருந்து நான் விடுதலித்து சமாதானத்தை உனக்கு தருவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீங்க அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த 6 மாதத்தில், இந்த 6ஆம் மாதத்தில் இல்லாத அளவில் 7வது மாதத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஒரு சமாதானத்தை எங்களுடைய தேசத்திற்கு தாங்க, எங்கள் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் தாங்க, பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். அவர்களுக்கெல்லாம் நல்ல சுகத்தை, பலத்தை தாங்க அப்பா. தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு நல்ல சரீர சுகத்தை, பலத்தை கர்த்தர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே ஆஸ்பத்திரியிலும் வீடுகளிலும் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். உலகம் முழுவதிலும் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறீர், நீர் பூரண சௌக்கியத்தை தருவேன், பூரண சமாதானத்தை தருவேன், அவர்களை குணமாக்குவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. ஒருவர் கூட இழந்து போகக்கூடாது ஆண்டவரே. எல்லாரும் சுகம் பெற வேண்டும். எங்க பகுதிகளிலே உங்களுடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. இந்திய தேசத்தின் மேலே உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தை தெளிக்கிறோம். சென்னை பட்டணத்தின் மேலே உங்களுடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. மணிமங்கலத்திலே சுற்றில் இருக்கிற பகுதியிலே ஆண்டவரே, நாங்கள் குடியிருக்கிற எல்லா பகுதிகளிலும் உங்களுடைய ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். கல்வாரி சிலுவையின் ரத்தம் தெளிக்கப்படுவதாக. நல்ல சரீர சுகத்தை, பலத்தை ஒவ்வொரு குடும்பத்திலும், ஒவ்வொரு விசுவாசி குடும்பத்திலும் கர்த்தர் தந்து, குட்டி பிள்ளைகளையும், பெரியோர்களையும், வயோதிபர்களையும் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. உம்முடைய என் சமாதானத்தை உனக்கு தருகிறேன் என்று சொன்னீங்க. அப்படியாக உலகம் முழுவதிலும் நம்முடைய சமாதானத்தை தாங்க அப்பா. ஜனங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு ஆண்டவரே நீர் ஒரு பரிபூரண அப்பா விடுதலை தரும்படியாக உங்களுடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து இந்த ஜூலை மாதம் முழுமையாக ஆண்டவரே பரிபூரண சமாதானத்தை தருவேன் என்று சொன்னீங்க. ஒவ்வொரு குடும்பத்திலும் அப்படிப்பட்ட ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்விலும் அப்படிப்பட்ட சமாதானத்தை நீர் தந்து ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நன்றியோடு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கூடிய விரைவில் ஆண்டவரே ஸ்தோத்திரம், சபைகள் எல்லாம் திறக்கப்படவும், பஸ் வசதிகள், ட்ரெயின் வசதிகள் எல்லாமே அப்பா, வேலை இல்லாதவர்களுக்கு வேலைகள் எல்லாம் தந்து, இழந்து போன அத்தனையும் கர்த்தர் இரட்டிப்பாக்கி தந்து ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய பாதத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம், எல்லா விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லா மக்களுக்காக ஜெபிக்கிறோம். நன்மை கிருபை அவர்களை தொடரும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சகல பரிசுத்தவான்களோடும் சகல நாட்களிலும் இருந்து வழி நடத்துவாராக. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.